அதில் தக்காளி போடணும்னு சொல்லி சபானா வந்து சொன்னா, ஒரு தக்காளி போடணும் அப்படின்னு சொன்னபோது ஓகே இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? போல இருக்கு. நான் ஒரு கிலோ தக்காளி மாதிரி நிறைய போட்டு நல்லா ரிச்சா ஃப்ளேவர் வரும்னு சொல்லி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஒரே ஒரு கேள்விதான், நீங்க மற்றவங்க கேட்டு செய்யணுமா? அதை இல்லை சார், ஒரு ஐடியாக்காக. உங்களுக்கு என்ன போச்சு? இதெல்லாம் நமக்கு தேவையா? இது என்னங்க இது? ஒரு டைம்ல ஸ்ட்ரெஸ் ரிலீவரா இருந்த ப்ரோக்ராம் இப்போ ஸ்ட்ரெஸ் குடுக்குற ப்ரோக்ராமா மாறிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். எஸ், ஜட்ஜஸ் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் எதுனாலும் சொல்லலாம். அவங்களுக்கு அதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. பட் கண்டஸ்டன்ஸை திட்டுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அதுவும் அறிவு இருக்கா? உங்க அறிவு எங்க போச்சு? அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ ஹார்ஷான கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்களும் ஒன்றும் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ப்ரொஃபஷன்ல தலை சிறந்து விளங்குறவங்க. ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் அவங்களோட துறையில நல்ல தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான். அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை ஒரு ஷோக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரியான கமெண்ட்ஸ் கொடுக்கறது கரெக்டா? முக்கியமாக இந்த வீக் தாமு அப்பா கொடுத்த எல்லா ஃபீட்பேக்குமே, நெகட்டிவ் ஃபீட்பேக்குமே ரொம்ப ஹாஷாக இருந்துன்னு தான் சொல்லணும். இது நல்லால அது நல்லாலன்னு நெகட்டிவிட்டியை சொல்லலாம். உங்கள் மூளை எங்கே போச்சு? உங்கள் மூளையை கழட்டி வச்சுட்டு வேலை பார்ப்பீங்களான்ற மாதிரிலாம் கேட்குற கேள்வி வந்து கரெக்ட் கிடையாதுல்ல. அதுவும் யாரை பார்த்து? ராஜுவை பார்த்து. ராஜு ஆல்ரெடி ஒரு ஃபேம் உள்ள பர்சன், ஒரு படம் நடிச்சிருக்காரு. அவர் ஒன்றும் ஒரு ப்ரொஃபஷனல் குக்கெல்லாம் கிடையாதுல்ல. இந்த ஷோக்காக குக் பண்ணுறாரு, அவ்வளோதானே. நீங்களா ஒரு ஷெஃப் கோட்டை கொடுத்து அவங்கள கௌரவிப்பீங்களா? வந்துட்டு செருப்பால் அடிக்கிற மாதிரி கமெண்ட் கொடுப்பீங்களா? ஷபானா அழுதுட்டாங்கன்னு உடனே வருத்தப்பட்டு அவங்களுக்கு அடுத்த வாரத்துலேருந்து சூப்பர் கமெண்ட்ஸாக கொடுத்துட்டு இருக்கிற தாமு அப்பா ஏன் ராஜு கிட்டேயும் நந்தா கிட்டேயும் கூட ரொம்ப ஹாஷாக நடந்துக்கிட்டாரு? நான் ஃபர்ஸ்ட் அந்த கிரேவி எடுக்கிறேன். எவ்வளோ பெரிய முடி. ரெண்டாவது இவன் எடுக்கிறான், இவனுக்கு அந்த முடி வருது. இது யாரு பண்ணாங்களோ அவங்களுக்கு நான் 0 மார்க் தான் கொடுத்துருக்கேன், மார்க் கொடுக்கவே இல்லை. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. இட்ஸ் a crime. அத முடி வரது ஃபுட்ல நம்மள வீட்லயே நம்ம ஒத்துக்க மாட்டோம். நான் சாப்பிட போறேன், அப்ப ஒரு முடி பார்த்தா எப்படி இருக்கும்? நல்ல क्वेश्चन. சாப்பிட தோணாது. ஒன்லி 0 மார்க் ஆயிக்குவேன். இந்த வறுத்தக்கறி, கோழி வறுத்தக்கறி யார் பண்ணது? சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்னோட தலைமுடி வந்து லாங்கா இருந்தா ஐ கேன் பிளேம் இட். பட் நான் தான் பிளேட் பண்ணேன். வைல் பிளேட்டிங் அந்த மாதிரி முடி எதுவும் கிடையாது. ஸோ என்னோட முடி பெரிய முடியா இருந்தா கூட ஐ கேன் டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இவ்வளோ நீட்டு முடி எனக்கும் கிடையாது, அவனுக்கும் சர்ஜின் அவன் பிளேட் பண்ண கிடையாது. போட்டு கொடுக்குறியா? சாரி நந்தா, நீங்க வந்து பண்ணிருக்கிற அந்த வறுத்தரிசி கோழி, the moment I saw the hair என்னால இத சாப்பிட முடியல. ரொம்ப தேங்க்ஸ் சார். Didn't taste and hence I gave a 0. நான் வந்து அந்த டேஸ்ட்க்கு உண்டான மார்க் கொடுத்திருக்கேன். சரியா? தெய்வமே தெய்வமே. இவ்வளோ ஹாஷா, ரூடா, ஸ்ட்ரிக்டா மார்க் கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க? இது ஒரு ஃபன் ப்ரோக்ராம், ஃபன் குக்கிங்காக தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் மோரோவர் அந்த முடி விஷயத்துல நந்தகுமாரும் சொல்றாரு, அது வந்து என்னோட முடி கிடையாது, ஷர்ஜினோட முடியும் கிடையாது, பிளேட்டிங் பண்ணும்போது என் பக்கத்துல யாரும் இல்லைன்னு. ஏன் அந்த முடி வந்துட்டு இவங்க கொண்டு போய் வைக்கும் பொழுது பிளேட்டிங் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் இவங்க கிட்ட போறதுக்குள்ள நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்கும் இல்லையா? அந்த டைம்ல கூட அந்த முடி விழுந்திருக்கலாமே. ஏன் கண்டஸ்டன்ட்டை மட்டும் பிளேம் பண்ணும்? ஏன்னா வந்து அவர் விளக்கமும் கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகும் ஷெஃப் தாமு என்ன சொல்வாருன்னா, இது வந்து கேர்லெஸ்னஸ் தான், யாருமே வந்து வேணுட்டே செய்ய மாட்டாங்க, கேர்லெஸ்ஸாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த விஷயத்தன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நிற்க வச்சு ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, நீங்கள் வந்துட்டு டேஸ்ட் பண்ணலை அதனால மார்க் போடலை, முடி இருந்தது வந்து பார்க்கவே அருவருப்பாக இருந்தது அதனால மார்க் போடலை அப்படின்னு சொல்லிட்டாலுமே, வெங்கடேஷ் பட் அவர்கள் நான்வெஜ் சாப்பிடாத டைமில் அவர் மோந்து பார்த்தே வந்துட்டு அந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற ஆள் தான். ராமு அப்பாவும் சரி, ஷெஃப் கௌஷிக் அவர்களும் சரி, மோந்து பார்க்கும் பொழுதே அதில் இருக்க மிஸ்டேக்ஸை கண்ணை மூடிட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்கள் தான். அந்த மாதிரி ஃப்ளேவர் வச்சாவது ஓரளவுக்கு நந்தகுமாருக்கு மார்க் கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் ஷெஃப் முடி இருந்தாலும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்னார். முடியிருந்த ஒரே காரணத்தினால 0 மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே அவங்க உழைப்புக்கு என்ன மரியாதை இருக்குது? எஸ், சாப்பாட்டில் முடி பார்த்தோன்னா கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஜட்ஜ்மெண்ட்டுன்னு வரப்போ எங்கே தப்பு நடந்ததுன்னே தெரியாமல் நேராக கண்டஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு அவங்களோட மார்க்கை குறைக்கிறது கரெக்டான விஷயமா இருக்குமா?
இந்த தடவை நிஜமாவே தாமு அப்பாவா இருக்கட்டும் இல்லைனா ஷெஃப் கௌஷிக்கா இருக்கட்டும் 0 நந்தகுமாருக்கு கொடுத்தது ஒரு கரெக்டான விஷயமே கிடையாதுன்னு தான் நிறைய பேருக்கு ஃபீல் ஆச்சு. அதுதான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. என்னதான் இருந்தாலும் அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் வந்து கொடுத்து தான் ஆகணும் இல்லையா? வீட்லயே சமைக்கிறோம். சமைக்கும் பொழுது முடி 1 2 விழுந்துருச்சுன்னா நம்ம வீட்டில் எடுத்து போட்டுட்டு தானே சாப்பிட்றாங்க. அந்த பொருளை அப்படியே தூக்கி போடுறது கிடையாதுல்ல. சுத்தம் கித்தம்னு சொல்லிட்டு அதெல்லாம் 2ஆம் பட்சம் சொன்னால் கூட ஒரு பொருளை வீணடிக்கிறோம் இல்லையா? ஒரே ஒரு முடி இருந்தது அப்படின்றது காரணத்துக்காக அந்த சிக்கனை அப்படியே தூக்கி போடுறது வந்து கரெக்ட் கிடையாது இல்லையா? எனக்கு தெரியல, இவங்க வீட்லேயும் வந்து பெண்கள் இருந்தால் அவங்க சமைக்கும் பொழுது முடி விழுந்தால் அந்த பொருளை அப்படியே தூக்கி போட்டுருவாங்களா குப்பை தொட்டியில் அப்படின்றது வந்து எனக்கு நிஜமாக தெரியல. இந்த விஷயம் கொஞ்சம் தப்பாக தான் பட்டுச்சு. எஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது இதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இது ஒரு குக்கிங் காம்படிஷன் தான். இந்த காம்படிஷனில் அட்லீஸ்ட் ஃப்ளேவர் பார்த்தாது மார்க் கொடுத்துருக்கலாம் நந்தகுமாருக்கு அப்படி தான் தோணுச்சு. 0 கொடுக்குற அளவுக்கு அவர் அந்த சமையலை மோசமாக செய்யலைன்னு தான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் ரங்கராஜ் ஷெஃப் பண்ணது வந்து கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது. பரவாயில்லப்பா, இவராது வந்து அந்த உழைப்புக்கு மதிப்பு கொடுக்குறாரு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் அந்த ஃபுட்டுக்கு என்ன மார்க் கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். மற்ற 2 ஷெஃபும் மொத்தமாக 0 கொடுத்துட்டேன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த வீக் எலிமினேஷன் வீக்காக இருந்தாலும் யாரையும் எலிமினேட் பண்ணல. எலிமினேஷனுக்கு வந்து ஒரு 3 கண்டஸ்டன்ட் எலிமினேஷன் குக் ஆஃப் போய் அங்கேருந்து ஒருத்தர் எலிமினேட் ஆவாங்கன்னு சொன்னாங்க. ரெட் டீம் ப்ளூ டீமில் ரெட் டீம் தான் வந்து ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருந்ததா சொன்னாங்க. அதனால அவங்க தான் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ரெட் டீமில் உமேர், ராஜு அண்ட் பிரியா ராமன் மேம். ஜட்ஜஸ் 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸ்கோர் பேசிஸில் ஒருத்தர் வந்து எலிமினேட் ஆகலாம், இல்லைனா எலிமினேஷன் குக் ஆஃப் போய் அதில் யார் தோற்று போகிறாங்களோ அவங்க வெளியேறலாம்ன்ற மாதிரி. இதுக்கு உமேர் மார்க் பார்த்து டிசைட் பண்ணிக்கலான்னு சொன்னாலும் பிரியா ராமனும் ராஜுவும் இல்லை எலிமினேஷன் குக் ஆஃப் போகலான்னு சொன்னதுனால ரெட் டீம் எலிமினேஷன் குக் ஆஃப் போகிறாங்க. ஸோ எலிமினேஷன் குக் ஆஃப் இவங்க 3 பேருக்கு இடையே நெக்ஸ்ட் வீக் நடக்கும். அதுலேருந்து ஒருத்தர் கண்டிப்பாக எலிமினேட் ஆவாங்க. என்னோட சாய்ஸ் பிரியா ராமன் மேம். பிரியா ராமன் மேம் தான் எலிமினேட் ஆகணும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்ட் வெளியேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாமா? பை ஃப்ரம் ஜெமிமா. டேக் கேர்.